ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எல்பி வந்து ஒரு மயில் கலர் சேரீ கட்டிக்கிட்டு செம்ம லுக்காக ஒரு அப்டேட் கொடுத்துருக்கா. அந்த முந்தானி அப்படியே காற்றுல பறக்க விட்டுக்குன்னு அந்த முடியல அப்படியே காற்றுல அவ்வளோ அழகாக பறக்குது. இது வந்து ஒரு விளம்பரத்துக்காக தான் நினைக்கிறேன். ஏன்னா மதுரையில் ஏதோ ஒரு ஆடு நம்ம காவேரி அட்டன் பண்ண போகிறதா இருந்தது. அதுக்கான அப்டேட்டாக என்னன்னு தெரியல. அவ்வளோ ஒரு அழகான அப்டேட்டு கொடுத்துருக்கா. அவளோட புன்னகையை பார்த்தாவே போதும், அவ்வளோ ஒரு அழகாக இருக்குது. உலக அழகி நம்ம எல்பின்னு நம்ம கண்டிப்பாக ஏற்றுக்கணும். விகா ஃபேன்ஸ்லாம் அவ்வளோ அழகு. நம்ம சுவாமியும் பெங்களூர்லேருந்து வரும்போது ஒரு ஏர்போர்ட்டில் வந்து இறங்குனதும் ஒரு காரு போகும்போது அவரோட புன்னகையை பார்த்தீங்களா? என்ன காரில் வந்து வரவேற்கிறாங்க, பொக்கே கொடுத்து வரவேற்கிறாங்க. ஒரு குழந்தை போல ஒரு சிரிப்பு அந்த இடத்துல அவ்வளோ ஒரு அழகாக இருந்தார் நம்ம சுவாமி. உண்மையிலேயே வந்து நம்ம விஜய் காவேரின்னு சொல்லிட்டு நம்ம மகாநதியில் அவங்க காதல், அவங்க சிரிப்பு, அவங்க கோவத்தை பார்த்தோம். ஆனால் இப்போ எல்பி சுவாமியாக பார்க்கும்போதும் அதே ஒரு கள்ளங்கவடம் இல்லாத ஒரு சிரிப்பு தான், ஒரு புன்னகை தான். இது உள் மனசுலேருந்து வரும்போது ஒரு குறிப்போடு வருது. அதை அவ்வளோ அழகாக புரிஞ்சுக்கலாம் நம்ம. அது நம்ம சுவாமிகிட்டேயும் நம்ம எல்பிகிட்டேயும் தான் பார்க்க முடியுது. உண்மையிலேயே வந்து ஒரு என்ன சொல்கிறதுனே தெரியல. அவ்வளோ க்யூட்டாக இருக்காங்க ரெண்டு பேருமே. இவங்களுக்கு வந்து இன்னும் கடவுள் வந்து நல்ல ஒரு ஆசீர்வாதத்தையும் நல்ல ஒரு ப்ராஜெக்ட்டுங்களையும் கொடுத்து இவங்களை இன்னும் மேலே மேலே வளர செய்யணும்னு சொல்லிட்டு நம்ம வேண்டிப்போம். ஏன்னா இந்த குழந்தைங்க மகாநதி சீரியல் முடிஞ்சும் இன்னும் இந்த இன்ஸ்டாகிராம்லாம் போய் நம்ம ஃபேன் பேஜை பார்த்தா விகாவோட படம் தான், விகாவோட பாட்டு தான். இது ரொம்ப ரொம்ப பிடிக்குது எனக்கு. அடுத்தது பார்க்கலாம். பை பை. அடுத்ததாக இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை கனெக்ட் ஷோ வரப்போது. நம்ம மகாநதி டீம் வராங்க. எல்லோரும் விஜய் டிவியில் பாருங்கள். பை பை.